ஆண் தான் பாவம். உண்மையிலே ஆண் பாவம் சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. செம்ம காமெடி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி கிரிஞ்சு தான் பண்ணுவாங்களோன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஆண் பாவம்னு வச்சோன்னே எல்லாரோட ஏதோ ஃபெமினிசத்துக்கு அகெயின்ஸ்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது கிடையாது. ஃபெமினிசம்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. அதில் காமெடியோடு சொல்லும்போது காமெடியோடு கலந்து நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு அது தப்பாகவே தெரியலை எந்த இடத்துலையுமே. ஸோ படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஃபேக் ஃபெமினிசம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஃபெமினிசத்தை முதல்ல உடச்சிட்டாங்க. இது ஃபெமினிசமே கிடையாதுங்க. ஃபெமினிசங்கிறது வெறும் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்து அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஃபெமினிசம் கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம ரியோ ஹீரோனா, செகண்ட் ஹாஃபில் விக்கி அவர் தான் ஹீரோ. உண்மையிலே விக்கி அவர் அடிச்சு தூக்கிட்டாருன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தா கூட டோட்டலாக படம் வேறு மாதிரியா இருக்கும். பெண்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அந்த ஈக்குவல் பண்ணி கரெக்டாக புரிய வச்சதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது படம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பசங்கள்லாம் காலேஜ் பசங்களாம் என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுனா ஒன்று பார்த்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ட்டு இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டு இல்லை அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அதையே இவங்க ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இது ஒரு ஏற்ற படம். பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கங்கன்ட்டு. ஆனால் இந்த பொண்ணுங்க புரிஞ்சிக்காமல் இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ற பிடிவாதமாக இருக்காங்க. பிடிவாதமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது நல்ல ஒரு சூட்டபிளான படம் தான். இது படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா ஈகோ, ஒருத்தருக்கு ஈகோ வேணாம். சண்டை வந்தாலும் அந்த இடத்துல மறந்துட்டு ஒன்று சேர்றது தான் படமோட கிளைமேக்ஸ். நல்லா இருக்குது படம், கருத்துலாம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பாருங்கள். புதுசாக கல்யாணம் சூப்பராக இருக்குது. காமெடி சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். லேக்லாம் எதுவுமே இல்லை. படம் நல்லா இருந்தது. கொஞ்சம் த்ரில்லிங்கானா எப்படி சொல்லுது, நெக்ஸ்ட்டு அவங்க லைஃப்பில் என்ன ஆகுமோ, நெக்ஸ்ட்டு இவங்க பிரிஞ்சிருவாங்களா இல்லை சேர்ந்துருவாங்களா, நல்லா கொண்டு போனாங்க. படத்தை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போனாங்க. நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் லைஃபோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கலாம். நம்ம லைஃப்பில் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போனோம் அப்படின்ட்டு லைஃப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. படத்தை யாராக இருந்தாலும் நேரில் பாருங்கள். வீடியோவை பார்த்து யாரும் எதுவும் பண்ணாதீங்க. நேரில் பார்த்துட்டு பக்காவாக லைஃபுக்கு சூட் ஆகும். பயங்கரமாக இருக்குது ப்ரோ. காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே ஃபுல் பேக்கேஜ்டாக இருக்குது. அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி போகணுன்றதை டீட்டெயில்டாக இந்த ஜென்ரேஷனுக்கு தப்பாக கன்வே ஆகாமல் கரெக்டான விதத்தில் கன்வே ஆகும்ன்றது நான் நம்புகிறேன். நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. ஃபேமிலியோடு பார்க்கலாம். இல்லை ப்ரோ, எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த இடத்துலையும் உங்கள் ஸ்க்ரீன் லேகே இல்லை. நல்லா இருக்குது, நல்லா எங்கேயுமே இல்லை. அட் எண்ட் வரையும் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு லேக்னஸும் இல்லை. ஃபேமிலியோடு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரியோனா, மாளவிகா அக்கா, அப்புறம் அவங்க விக்னேஷ்காந்த் மிரட்டியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவரோட இதுதான். செகண்ட் ஹாஃபில் ரியோ அவர் பின்னாடி இருப்பாரே தவிர விக்னேஷ்காந்த் தான் படத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பார். செகண்ட் ஹாஃபில் அவர் தான் ஹீரோ. 2 ஹீரோன்னு சொல்லிடலாம் அந்த படத்தில். படம் என்ன சொல்ல வராங்கன்னா ஆண்கள் பாவம். அது பெண்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கபடி இல்லை. அது போக ஃபெமினிசம் பற்றி பேசியிருப்பாங்க, தெளிவாக பேசியிருப்பாங்க. ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றத புரிய வச்சுருப்பாங்க இந்த படத்தில். சூப்பராக இருந்துச்சு படம். அது போக ஸ்க்ரீன் பிளே காமெடி எமோஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்களுக்குள்ளே பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், காமெடியன்ஸ் தனியாக பண்ணுற காமெடிஸுமே நல்லா இருந்துச்சு. அவர் நக்கலைட்ஸ்லேருந்து அவர் பேர் ஜென்சன், அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் காமெடி. அப்போ பிளாக் ஷீப் டீம்ஸில் அங்கங்கே சில பேரை கூப்பிட்டு இடையில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெசேஜ் இப்போ இருக்க கல்யாணங்களில் சின்ன பிரச்சனைகள்னால டிவோர்ஸ்லாம் ஆகுது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கவங்க கண்டிப்பாக படத்தை பாருங்கள். படத்தில் அதான் இப்போ புருஷன் முன்னாடியாக இருக்கும்போது ஈகோ கிளாஸ் இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், லவ்வோடு இருக்கணும், எதுவும் பிரிஞ்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த படம் எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா, இப்போ பிரிஞ்சு போயிருப்பாங்களே அவங்க ஒன்றா சேர்ந்த கூட வாழலாம், அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன் நான். காமெடியும் போது அந்த ஒரு மாதிரி காமெடியாக தான் போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி நம்மளே எமோஷனல் ஆக்கிற மாதிரி அப்படி ஆக்கிட்டாங்க. காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கிறது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுவும் லேக் ஆகலாம்.
கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆண்களை பற்றி சொல்லியிருக்காங்க, பெண்கள் பற்றியும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஈக்குவலாகவும் சொல்லியிருக்காங்க. யார் மேலே யார் கீழேலாம் இல்லை, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓவரால் படம் ஃபேமிலி வந்து பார்க்க முடியுமா? ஃபேமிலிஸ் பார்க்கலாம், நம்ம ஆடியன்ஸு கப்புள்ஸ் அந்த மாதிரி யாரும் பார்க்கலாம்.